உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2026 இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் நீங்களும் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது, பார்த்துட்டு விருப்பமுள்ள மாணவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு செப்டம்பர் 25 இந்த நாளுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த நாள் வந்து தேசிய அந்தோதயா தினம் அல்லது திவாஸ் அப்படின்ற பேரில் அனுசரிக்கிறாங்க இந்தியா முழுக்க. இது வந்து அதாவது பண்டிட் தீனதயாள் உபாத்தியாயா அப்படின்னுடைய அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு இந்த விழாவை கொண்டாடுறாங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஏழை மற்றும் சமூகத்தின் விளிம்புநிலை மக்களின் நலனை மேம்படுத்துவது தான் இந்த தினம் கொண்டாடுவதனுடைய நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு தினம், அதாவது செப்டம்பர் 25 தேசிய அந்தோதயா தினம். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம வந்து எல்சிஎம் ஹச்சிஎஃப் பற்றி பார்க்க போறோம். எல்சிஎம் ஹச்சிஎஃப், எல்சிஎம் மற்றும் ஹச்சிஎஃப் இதனுடைய பேசிக் கான்செப்ட், முதல் வகுப்பு. இப்போ இந்த மாதிரி கணக்குகள்லாம் நம்ம நிறைய கேட்பாங்க, ஆனால் அதனுடைய முதல் வகுப்பு பேசிக்கு தான் இப்போ பார்க்க போகிறோம். நிறைய இருக்குது, அதில் ஒவ்வொரு பாடங்கள் வரும்போது பார்க்கலாம். முதல்ல எல்சிஎம் அப்படின்னா என்னன்னா, லீஸ்ட் காமன் மல்டிபிள்னு அர்த்தம். அதாவது தமிழில் வந்து மீ சீமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா மீச்சிறு பொது மடங்கு. இது வந்து ஹச்சிஎஃப்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னா தமிழில் வந்து மீ போ வா, அதாவது மீ பெரு பொது வகுத்தி, அப்புறம் இன்னொரு பேர் இருக்கு அதுக்கு, மீ பே கா. மீ பே கா அப்படின்னா மீ பெரு பொது காரணி. காரணினாலும் வகுத்தினாலும் ஒன்று தான், அதனால அப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனுடைய பேசிக் தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நான் ஆல்ரெடி வந்து நான் காரணிகள்னா என்ன, பகை எண்கள்னா என்ன அப்படின்றதுலாம் போன கிளாஸில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கிளாஸை பார்க்காதுங்க, பிளேலிஸ்ட்டில் அதனுடைய வீடியோஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ காரணி அப்படின்னா முதல்ல பாருங்கள். இப்போ 36ன்னு ஒரு நம்பர் இருக்குது. இதனுடைய காரணிகள் என்னென்ன இருக்கும் அப்படின்னு நான் போன கிளாஸை சொல்லி கொடுத்தேன். எந்த ஒரு எண்ணாக இருந்தாலும் ஒன்று ஒரு காரணியாக அமையும், அடுத்து அதே எண்ணும் ஒரு காரணியாக அமையும். அப்போ 1 36 காரணி. வேற என்னென்ன காரணி இருக்குன்னா, 2ஆல் வகுக்க முடியுதான்னு பாருங்க. 2ஆல் வகுத்தோம்னா மீதி இன்று வகுப்படும். 1 2 10 8 16, அப்போ 2 ஒரு காரணி. 3ஆல் வகுத்து பாருங்க. 1 3 3 2 6 12 36, அப்போ 3 ஒரு காரணி. 4ஆல் வகுத்து பாருங்க. 1 4 5 4 20 6 4 24 7 4 28 8 4 32 9 4 36, அப்போ 4 ஒரு காரணி அமையுது. 5 வராது. 6 ஒரு 6 6 36, 6 ஒரு காரணி. 7 வராது. 8 பாருங்க. 3 8 24 4 8 32 5 8 40, 8 வரல. 9 பாருங்க. 9 27 9 4 36 வந்துருச்சா. 9 ஒரு காரணி. 4 9 36. அடுத்தது 10 வராது, 11 வராது, 12 போட்டு பாருங்க. 3 12 36. ஓகே, அப்போ 12 ஒரு காரணியாக வருது. 3 12 36. அப்புறம் வேற என்ன வருது? 12 14 வராது. அதுக்கப்புறம் 18 தான் வரும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. 18 20, ஆமாம், 12க்கு அப்புறம் 18 தான் வரும். அதுக்கப்புறம் 36, அவ்வளோதான். இதுதான் ஒரு காரணிகள், மீதின்று வகுப்படக்கூடியது. இப்போ இந்த வகுப்பில் நம்ம காரணிகளை பற்றி ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம பொது காரணிகள் அல்லது பொது மடங்கு அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இப்போ பொது அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா, ஏதோ 2 கம்பேர் பண்ணுறாங்கன்னு அர்த்தமா? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, 45 60 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. 45 60 2 நம்பர் கொடுத்துட்டாங்க. இப்போ இதனுடைய பொது காரணி பொது மடங்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா, கண்டுபிடிக்கலாமா? இதுதான். இப்போ இந்த மாதிரி 2 நம்பர் 2 கொடுக்கலாம், 3 கொடுக்கலாம், 4 கொடுக்கலாம், 4 நம்பர் கூட கொடுக்கலாம், 3 கூட கொடுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால 2 நம்பர் மட்டும். 45 60 இதனுடைய மீசிமா மீ போவா காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க வச்சுக்கோங்க. மீச்சிறு பொது மடங்கு மீ பெரு பொது வகுத்தி காண்க அப்படின்ட்டாங்க. இந்த மாதிரி கொடுத்தா என்ன பண்ணணும், இந்த மாதிரி போட்டு இப்படி போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், 45 60 இது வந்து எதால் வகுப்படணும்? கடைசி பாரு 5 0ன்னு இருக்குது கடைசி இலக்கங்கள். நம்ம 5ஆல் வகுப்படும் தன்மைக்கான விதிகள் பார்த்துருப்போம் லாஸ்ட் கிளாஸில். அப்போ கடைசி எழுத்து வந்து 5 0ல் முடியுதுன்னா 5ஆல் வகுப்படும். அப்போ 5 இங்கே போட்டுக்கினேன். 45 எத்தனை 5 45 9 5 45. அதாவது 45க்குள்ளே எத்தனை 5 இருக்குதுன்னா 9 5. இப்போ தான் 9 5 45. அடுத்து இப்போ 60 பாருங்கள். 1 5 5, அப்புறம் 12 5 60 தான். 12 5 60. ஓகே, இப்போ பாருங்கள், இது வந்து 3ஆல் வகுப்படும். 9 12 3 போடுங்க. 3 9 4 12. இப்போ இது எல்லாமே பொதுவாக ஒரே நாள். இந்த நம்பரை 5ஆல் பொதுவாக வகுத்தோம், இந்த 2 நம்பரை 3ஆல் பொதுவாக வகுத்தோம். 3 4 வந்துருச்சு. இது வந்து 2 நம்பர் பொதுவாக ஏதாவது ஒரு நாள் வகுப்பட முடியுமா? கிடையவே கிடையாது. 1ஆம் நம்பர் தான், அதை விட்டுருங்க. அப்போ இந்த 5 3 மட்டும் தான் என்ன பொதுவாக வகுப்படுது, இது வந்து தனித்தனியாக வகுப்படுது. அப்போ ஒன்றும் இல்லை, இதுக்கு வந்து இப்போ பாருங்கள், எல்சிஎம் அப்படின்னு என்ன அர்த்தம்? மீச்சிறு மீசிமா சொல்கிறோமா? இதனுடைய மீசிமான என்னன்னா லீஸ்ட் காமன் ஃபேக்டர். மீசிமான என்ன பண்ணணும்னா மீச்சிறு பொது மடங்கு அப்படின்னா, இப்போ இது இந்த 5 3 3 இது எல்லாத்தையுமே பெருக்கிக்கணும். புரியுதுங்களா?
இது வந்து காமனாக வகுப்படாது, இது வந்து காமனாக வகுப்படாது. அதனால் 5 பெருக்கல் 3 பெருக்கல் 3 பெருக்கல் 4. புரியுதா? இந்த ரெண்டும் போட்டேன், இந்த ரெண்டும் போட்டேன். இப்போ இதை 4க்கு பெருக்கணும். 5 15 5 5 15 5 45. 45 பெருக்கல் ஒரு 4 இருக்குது. 4 5 20 0 மிச்சம் 2. 4 16 16 ஒரு 2 18. அப்போ என்ன, அது 180. அப்போ இதனுடைய மீசியமானது அது 180. அப்போ HCF என்ன வரும்? HCF அதாவது மீப்போவா என்ன வரும்? ரெண்டுத்தையும் காமனாக வகுப்படுத்தக்கூடியது 5 3 தானே. அப்போ 5 பெருக்கல் 3 மட்டும்தான். 5 15 15 மட்டும்தான் 2 எண்ணும் 15ஆல் வகுப்படும். வேற எந்த எண்ணை போட்டு வகுத்தாலும் 2க்கு வராது. அவ்வளோதாங்க. என்றைக்குமே மீசிமாவோட மதிப்பு வந்தீங்கன்னா அது அதிகமாக இருக்கும், மீப்போவோட மதிப்பு கம்மியாக இருக்கும். இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கங்க. இப்படி தான் மீப்போவா கண்டுபிடிக்குது. இது ஒரு பேசிக். இப்போ பாருங்கள், இன்னொரு கணக்கு பார்க்கலாங்களா? இதே வந்து மீசிமாவிலே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 63 42 கொடுத்துருக்காங்க பாருங்க. 63, 42 இதுக்கும் அதே மாதிரி கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்கள், போட்டு 2ஆல் வகுப்படாது. இது ஒற்றைப்படை, இது இரட்டைப்படை. ஸோ அப்போ 3ஆல் போட்டு பாருங்கள். 3ஆல் போட்டால் 2 6 1 21 63 21 × 3 வந்து 63 வந்துடுது. இதை 3ஆல் வகுத்து பாருங்கள். 1 3 பேலன்ஸ் 1 இருக்குது 12 4 12. அப்போ 14 3 42 வரும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ 3ஆல் வகுப்படாது. இது இரட்டைப்படை, இது ஒற்றைப்படை. 7ஆல் வகுப்படும் வருது. 7 போட்டால் 3 21 2 14 வந்துருச்சா? ஓகே. இதுக்கு மேலே இதில் 3 2 தனித்தனியாக இருக்குது. இதை வந்து பொதுவாக வகுப்பட முடியாது. அப்போ இதனுடைய எல்சிஎம் என்ன வருது? எல்சிஎம் சொல்லுங்க பார்க்கலாம். எல்சிஎம்னா இந்த 4த்தையும் பெருக்கணும். அதாவது 3 பெருக்கல் 7 பெருக்கல் 3 பெருக்கல் 2. புரியுதுங்களா? காமனாக வகுப்படக்கூடிய எண்ணு, அப்புறம் வகுப்படாத இருக்கிற அந்த எண் எல்லாத்தையும் சேர்ந்து பெருக்கிறது தான் எல்சிஎம். அப்போ 3 21 21 × 3 என்னது? 21. இங்கே ஒரு 3 2 6 இப்படி போட்டுங்க. 6 6 1 6 6 2 12. அப்போ 126 என்பது இதனுடைய எல்சிஎம். புரியுதுங்களா? அப்போ HCF என்ன வரும்? HCF என்னது? காமனாக வரக்கூடியது 3 7 மட்டும்தான். 3 பெருக்கல் 7. அப்போ 3 21 21 HCF. புரியுதுங்களா? அப்போ எல்சிஎம்னா என்ன, HCFனா என்ன? இது எல்லாத்துக்கும் ஒரே பரிச்சு தான். இந்த மாதிரி கேட்டாங்கனாலே இது மாதிரி போடுறீங்க. காமனாக வகுப்படக்கூடிய எண் மட்டும்தான். இதை பெருக்குனா HCF, எல்லாத்தையுமே பெருக்குனா எல்சிஎம். அவ்வளோதாங்க. இதுதான் எல்சிஎம் HCFன்றது. ஓகேவா? அடுத்து வேற என்ன கொடுத்துருக்காங்க? அடுத்து சார்பகா எண்கள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. சார்பகா எண்கள் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2 எண்களுக்கான மீப்பெரு பொதுக்காரணி 1 எனில் அது சார்பகா எண்கள். 2 எண்ணு கொடுத்துட்டாங்க. அந்த 2 எண்ணினுடைய மீப்பெரு பொதுக்காரணி 1. வேற எதுவுமே மீப்பெரு பொதுக்காரணியே வராது அப்படின்னா அந்த எண் சார்பகா எண்கள். இப்போ பாருங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 7 இது 1. அடுத்து வந்து 14 27 இது 1. அடுத்து வந்து 11 12. இதெல்லாம் வந்து சார்பகா எண்கள்ன்றாங்க. அப்படின்னா என்னன்னா, இந்த 2த்தினுடைய மீப்பெரு பொது காரணி. இப்போ பாருங்க, 5 இருக்கு 7 இருக்குது. இது ஏதாவது பொதுவாக 1ஆம் நம்பர் மட்டும் தான் பொதுவாக வகுப்படும். வேற எந்த எண்ணாலும் வகுப்படுமோ. அதனால தான் இதனுடைய மீப்பெரு பொது காரணி 1. இதுவும் பாருங்க, இது இரட்டைப்படை, இது ஒற்றைப்படை. இதுக்கு அதே மாதிரி தான். வேற எந்த இதாலும் வராது. 1 தான் இது மீப்போவா. இங்கே பாருங்க, இது ஒற்றைப்படை, இது இரட்டைப்படை. இதுவும் 1 தான் வரும். ஓகே. அப்போ மீப்பெரு பொது காரணி 3. இந்த 3 ஜோடிகளுக்கும் 1 தான் வருது. இதுதான் சார்பகா எண்கள். இந்த சார்பகா எண்கள் வந்து பாருங்க, 5ன்றது வந்து என்ன, பகா எண்ணா? 7 பகா எண்ணு. அதாவது 2 பகா எண்ணும் வரலாம். இங்கே பாருங்க, 14 வந்து பகு எண்ணு, இது வந்து பகா எண்ணு. ஒரு பகு எண் ஒரு பகா எண்ணாவும் வரலாம். இந்த பக்கம் பாருங்க, சாரி, இது 27 பகை எண் தான். பாருங்க, இது 2 பகா எண்கள். அதாவது 2 பகா எண்ணாவும் வரலாம், 2 பகு எண்ணாவும் வரலாம், இல்லைன்னா ஒரு பகை எண் ஒரு பகா எண். எப்படி வந்தாலும் சரி, இது சார்பகா எண்களா அப்படின்னா இதனுடைய மீப்பெரு பொது காரணி பார்க்கும்போது 1 தான் வருது. வேற எந்த எண்ணாலுமே பொதுவாக வகுப்படலை அப்படின்னா அந்த 2 எண்களும் சார்பகா எண்கள். இதை வச்சு கணக்குகள் கேட்பாங்க. ஓகேவா? இப்போ இன்னொரு கணக்கு பார்க்கலாமா? இதுதான் இப்போ மீசிமா மீப்போவா அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ பாருங்க, இப்போ 3 எண்ணு கொடுக்குற மாதிரி 18, 24, 30. இப்போ இந்த எண்ணை பாருங்க, 3 எண்ணு. இதுக்கு அதே மாதிரி மீசிமா மீப்போவா கண்டுபிடிக்கும். அதே மாதிரி இந்த வகுப்பு இது பேர் டானாகுதுன்னு சொன்னோம். போட்டுட்டு இது எல்லாமே இரட்டைப்படைகிறது 2ஆல் வகுப்படும். ஸோ அப்போ 2 போட்டுக்கிறேன். 9 2 18, 12 2 24, 5 2 30.
ஓகே, இப்போ பாருங்கள் 9, 12, 15 மூணாம் வாய்ப்பாடில் அடிப்போம். 3 போட்டால் 3 9, 4 12, 5 15. இப்போ பாருங்கள் 3 4 5 இது எல்லாமே என்னது பகா எண்கள். எந்த ஒரு எண்ணாலும் பொதுவாக வகுப்படாது. அப்போ அவ்வளோதான், இதோட நிறுத்திக்கணும். இதனுடைய எல்சிஎம் என்ன வருது சொல்லுங்க போகலாம். எல்சிஎம்னா எல்லா எண்ணும் பெருக்கக்கூடியது. 2 பெருக்கல் இதோட நிறுத்திச்சு விட்டுருங்க. 2 பெருக்கல் 3 பெருக்கல் 3 பெருக்கல் 4 பெருக்கல் 5 பாருங்க. 2 6 6 18 4 5 20 18 பெருக்கல் 20 டக்கு டக்குன்னு முடிக்கலாம். 0 × 8 0 0 × 1 0 2 × 8 2 16 6 வச்சு 1 2 1 2 1 3. அப்போ என்ன 360 என்பது இதனுடைய மீசிமா, அதாவது எல்சிஎம். அப்போ HCF பண்ணுறது 2 பெருக்கல் 2 அவ்வளோதான். HCF என்னது? HCF என்பது 2 பெருக்கல் 3 2 6 அவ்வளோதாங்க. இவ்வளோதாங்க. இதுதான் 3 கொடுத்தா என்ன 2 கொடுத்தாலும் ஒரே ப்ரொசீஜர் தான். எல்சிஎம் HCF. ஓகேங்களா? அடுத்து பெரிய எண்ணு கொடுத்துருக்காங்க. நிறைய இருக்குது. நம்ம ஒரு சும்மா எப்படின்னு சொல்லிட்டோம். புக்கில் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் என்ன பண்ணணும், போட்டு பார்க்கணும். இன்னும் ஒரே ஒரு கணக்கு உங்களுக்கு போடுறேன். போட்டுட்டு இது வந்து பேசிக் கான்செப்ட் தான். முதல்ல எப்படி கண்டுபிடிக்கணும், ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு உங்களுடைய வகுப்புகளை ஒன்றா கவனிக்கும் போது கண்டிப்பாக வரும். இப்போ ஒரு கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க பாருங்க. 30, 40, 60 இதுக்கு அதே மாதிரி. அப்போ என்ன பண்ணுவோம், அதே மாதிரி டானா வகுப்பு போடுறீங்க பாருங்க. கடைசி நம்பர்லாம் 0வில் இருக்குது. அப்போ 10ஆல் வகுப்படுமா? 3 பைத்து 30, 4 பைத்து 40, 6 பைத்து 50 60. ஓகே, இப்போ பாருங்கள் 3 4 6 இதில் வந்து ஒன்று ரெட்டைப்படை, 2 ரெட்டைப்படை எண்ணு, 1 3. இப்போ 2 3ஆல் வகுப்படும், 4 வகுப்படாது. இதே பாருங்கள், இது 2 2ஆல் வகுப்படும், இது 2ஆல் வகுப்படும். அப்போ காமனாக எந்த ஒரு எண்ணாலும் இது 3 வகுப்படாது. அப்போ என்ன பண்ணும், இதோட நிறுத்திக்கணும். இதனுடைய எல்சிஎம் என்னது? எல்சிஎம் லீஸ்ட் காமன் மல்டிபிள்ன்றது 10 பெருக்கல் 3 பெருக்கல் 4 பெருக்கல் 6. அப்படின்னா என்ன இருக்கும்? 10 × 3 இல்லைனா இது 3 பெருக்கி 10ஆல் பெருக்கலாம். 3 12 12 12 × 6 எவ்வளவு? 12 × 6 6 2 12 2 மிச்சம் 1 6 1 6 2 8 86 பெருக்கல் 10னால 860. அவ்வளோதான். இது வந்து லீஸ்ட் காமன் மல்டிபிள். அடுத்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னா என்னது? 10ன்ற ஒரே ஒரு நம்பர் தான். அப்போ இதுக்கு ஆன்சரு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 10. லீஸ்ட் காமன் மல்டிபிள் வந்து 860 860. அவ்வளோதான். இதுதான் வந்து ஒரு பேசிக். ஏதாவது ஒரு 2 எண்கள் அல்லது 3 எண்கள் அல்லது 4 எண்கள் கொடுத்துட்டு இதனுடைய மீசிமா மீப்போவா காணணும் அப்படின்னா இந்த ப்ரொசீஜரை தான் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ், ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு கணக்கு கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் வந்து இதனுடைய அதாவது 154 158 198 286. ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு தெளிவாக தெரியல பாருங்கள். 154 198 198 286 இந்த 3 எண்களுடைய மீசிமா அதாவது எல்சிஎம் HCF ஆன்சரை கமெண்ட்ஸில் இது போட்டு பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். கடைசி வரை கிளாஸை கவனிக்கிறோம். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம மீசிமா மீப்போவான்ற பேசிக் எப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ இதை சார்ந்த என்னென்ன கணக்குகள் வரும் அப்படின்றத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்போ இது ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். இதில் இருக்க கணக்குலாம் நீங்கள் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி இதை பார்த்துட்டோமா, இது சார்ந்த என்னென்ன கணக்குகள் இருக்குதோ போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வகுப்பில் இதை பயன்படுத்தி, இந்த கான்செப்டை பயன்படுத்தி இன்னும் கொஞ்சம் எப்படி கடினமாக கேள்விகள் கேட்பாங்க, எப்படி இதை பயன்படுத்தி மற்ற வினாக்கள் வருது அப்படின்றத அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். இந்த வீடியோவை முதல் பார்க்கக்கூடிய மாணவர்கள் இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு அந்த டீட்டெயில்ஸ் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய மாணவர்கள் லைக் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு கமெண்ட்ஸ் உங்களுடைய ப்ரெசன்ஸை பதிவு செஞ்சுட்டு ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கலாம். இந்த கொஸ்டின்ஸுக்கு என்ன ஆன்சர் அப்படின்றத போடுங்க. 154 198 286 இந்த 3 எண்ணுக்கு மீசிமா மீப்போவானுடைய மதிப்பை கண்டுபிடிச்சி கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.